எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விளாக்ல வர வெள்ளிக்கிழமை 16/8/2024 அன்றைக்கு வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதை பத்தி தான். எந்த நேரத்துல அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கணும், போட்டோ வச்சு எப்படி வழிபடுறது, கலசம் வச்சு எப்படி வழிபடுறது, என்னென்ன நைவேத்தியம்லாம் அம்மனுக்கு படைக்கலாம், அப்புறம் தாம்பலம்ல என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும், இதை பத்தி எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு போன வருஷம் வீட்டுல செஞ்ச பூஜையை காட்டி இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ புதுசா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம வரலட்சுமி அம்மனை படம் வச்சு வழிபடுறோமோ இல்ல கலசம் வச்சு வழிபடுறோமோ, அம்மனை அமர்த்தி வைக்கிற இடத்த அலங்காரம் பண்ணிப்போம் இல்லையா, அதுக்கான திங்ஸ் எல்லாமே சவுகார்பேட்ல மொத்தமா கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்ல அதெல்லாம் வாங்க முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால என்ன முடியுமோ அப்படி எளிமையா கூட செஞ்சுக்கலாம். எங்க வாங்குறதுன்னு யோசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கலசம் வச்சு வழிபட போறீங்கன்னா கலசத்துக்குள்ள போடுற பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க, அதாவது பூஜை பொருள் வாங்குற கடையில கிடைக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பூஜையே பண்ணாம புதுசா பண்ண போறவங்க என்கிட்ட ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தவங்களுக்காக தான் சொல்றேன். அப்புறம் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வீட்டுல இதெல்லாம் தான் பழக்கம், இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு. ஆனா வரலட்சுமி நோன்பு பொறுத்தவரை பழக்கம் உள்ளவங்க பழக்கம் இல்லாதவங்கன்னு யார் வேணா செய்யலாமா? அப்படிதான் எங்க வீட்லயும் பழக்கம் கிடையாது. கேட்டுட்டு வீட்டுல இருக்க பெரியவங்க பெர்மிஷனோட 2 வருஷமா தான் வீட்டுல வழிபட்டுட்டு இருக்கேன். முதல் வருஷம் போட்டோ மட்டும் வச்சு வழிபட்டேன். போன வருஷம் தான் கலசம் முதல்ல வச்சிருந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடம்பரமா பண்றோமோ எளிமையா பண்றோமோ, அம்மாவை வழிபட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றமாவது இருக்கும்னு நம்புறேன். அதனால பயப்படாம எல்லாருமே தாராளமா வழிபடலாம். ஆனா ஒண்ணு மட்டும், கலசம் வச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளால தொடர்ந்து கலசம் வைக்க முடியுமான்றதை பார்த்துட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கலசம் அமைக்கிறதுல 2 முறை இருக்கு. ஒண்ணு தண்ணியாலான கலசம், இன்னொன்னு அரிசியாலான கலசம். ஆனா பொதுவா 2 கலசத்திலயுமே வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்து தயார் செய்வாங்க. அரிசியாலான கலசத்துக்கு முதல்ல பித்தளை, வெள்ளி, செம்பு மாதிரி ஏதாவது ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு அதுல அரிசியால நிரப்பிக்கணும். ஒரு சிலர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, சாமிக்கு வைக்கிறது எப்போதுமே பச்சரிசியா தான் இருக்கணும். நிரப்பின அரிசிக்கு மேல காதோலை கருகமணி, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள் தூள், கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேல மாயில சுத்தி வச்சு நடுவுல முழுசா மஞ்சள் பூசின தேங்காய் வைப்போம். அப்புறம் இந்த வரலட்சுமி நோம்புல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபோட்டோ வச்சு வழிபடுறோமோ இல்லை கலசம் வச்சு வழிபடுறோமோ, ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள சுமங்கலி பெண்களை 3, 6, 9, 11ன்ற எண்ணிக்கையில் வீட்டுக்கு அழைச்சி பூஜையில் கலந்துக்க சொல்லி கேட்டுக்கிட்டு அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது நம்மளால முடிஞ்ச மங்கள பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு தாம்பலமாக ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது கொடுத்து விடணும். தாம்பலம்ல வைக்கிற மங்கள பொருள்லாம் என்னன்னா, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், ஏதாவது ஒரு பூ, முக்கியமாக மல்லிகைப்பூ வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, பிளவுஸ் பெட், வளையல், சீப்பு, கண்ணாடி, மெஹந்தி, பொட்டு, கண்மை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பேக்லயோ பாக்ஸ்லயோ இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்து எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்சு ஒருத்தருக்கு கொடுத்தாலும் நம்ம கொடுக்கற பொருளை அவங்க யூஸ் பண்ற மாதிரி நல்ல பொருளா கொடுக்கணும். அதனால நான் போன வாட்டி ஒன்னும் பார்த்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு அழைக்கிற சுமங்கலி பெண்கள்ல ஏதோ ஒரு பெண் ரூபத்துல வரலட்சுமி தாயார் வருவாங்கன்றது நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர பெண்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கணும். இவங்களுக்கு இந்த கலர் பிளவுஸ் பீட் பிடிக்கும், அவங்களுக்கு அந்த கலர் பிளவுஸ் பீட் பிடிக்கும்னு பாரபட்சம்லாம் பார்த்து கொடுக்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுக்கணும். முடிஞ்சவரை தாம்பலம் கொடுக்க போற பொருட்கள் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொடுக்கும் போது யாருக்கு என்ன வருதோ அதை எடுத்து கொடுங்க. மாற்றி கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, இந்த எல்லா பொருட்களும் வச்சு தான் கண்டிப்பாக தாம்பலம் ரெடி பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், பூ, மஞ்சள், குங்குமம் மட்டும் கூட வச்சு கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக தாம்பலம்ல எதை வைக்கிறோமோ இல்லையோ கட்டாயமாக வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், பூ இருக்கணும். அப்புறம் கலசம் வச்சு வழிபட போறீங்க அப்படின்னா தாம்பலத்தில் தேங்காய் கூட வச்சு தரலாம். அவ்வளோதான். தாம்பலம் எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். முடிஞ்ச வரை எல்லாத்தையுமே பூஜைக்கு முன்னாடியே சரியா பண்ணி வச்சிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலச தேங்காய் வைக்கிறோம் இல்லையா, அதுல அம்மனுடைய முகம் நாமளே வரையலாம். அப்படி வரைய தெரியாதுன்றவங்க முகம் அப்படியே தனியா வைப்பாங்க, அது கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்படிதான் நான் போன முறை பித்தளையில வெள்ளி கோட்டிங்கோட அமைச்சிருந்த முகம் வாங்கியிருந்தேன். ஒரு சில அம்மன் முகம் அமைப்புல மஞ்சள், பொட்டு, கம்பல்னு எல்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு சில அம்மன்ல உருவம் மட்டும் அமைச்சிருப்பாங்க, நாம தான் அலங்காரம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா அம்மன் அலங்காரத்துக்கு பயன்படுத்துற பொட்டு, கண்மை, செந்தூர் எல்லாம் நாம பயன்படுத்தினதா இல்லாம புதுசா வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் வரலட்சுமி நோன்பு
எடுக்க போறவங்க அம்மனை 2 முறையில வீட்டுக்கு அழைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒண்ணு போட்டோ வச்சு அழைக்கிறது, இன்னொன்னு கலசம் அமைச்சு அழைக்கிறதுன்னு. இதுல கலசம் அமைக்கிறவங்க இதுல எந்த முறையில செஞ்சாலும் 3 நாள் கணக்குல செய்யறது ரொம்ப நல்லதா. அந்த 3 நாள் கணக்கு வியாழக்கிழமையில இருந்தும் எடுத்துக்கலாம், இல்ல வெள்ளிக்கிழமையில இருந்தும் எடுத்துக்கலாம். அது முழுக்க முழுக்க நம்மளால முடியறத பொறுத்ததுதான். இப்போ வியாழக்கிழமை நோன்பு தொடங்குறீங்கன்னா காலையிலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் போல அம்மனை அழைச்சிட்டு வியாழன் வெள்ளி சனின்னு 3வது நாள் நோன்பு முடிச்சுக்கிட்டு புனர் பூஜை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை அழைக்கிறவங்களும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை செஞ்சுக்கலாம். அப்படி 3 நாள் வச்சு கரெக்டா செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட வச்சுக்கலாம். அப்புறம் முதல்ல போட்டோ வச்சு வழிபட போறவங்க என்னெல்லாம் வச்சு எப்படி வழிபடலாம்னா, முதல்ல மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை சுத்தமா தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு வெளியே நிலைவாசல்ல இருந்து உள்ள கொண்டு வர போறதுனால மாலை போட்டுட்டே கொண்டு வர முடியும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அம்மனை உள்ள அழைச்சதுக்கு அப்புறம் கூட பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கலாம். ஆனா முதல்ல தாயாரை உள்ள அழைச்சதும் அமர்த்தி வைக்கிறதுக்கான இடத்தை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆடம்பரமா பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா தாயாரை வெறும் தரையில அமர்த்தக்கூடாது. அதுக்காக ஒரு சின்ன மனை மாதிரி வச்சு அதுக்கு மேல வாழை இலை அல்லது தாம்பூல தட்டுல நிறைவா பச்சரிசி வச்சு அதுக்கு மேல அம்மனை அமர்த்தி வைக்கலாம். முதல்ல நிலைவாசல் கிட்ட தாயாருடைய திருவுருவ படம் வச்சு வணங்கிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில பயன்படுத்துற காமாட்சி அம்மன் விளக்கு இல்ல கஜலட்சுமி அஷ்டலட்சுமின்னு என்ன விளக்கு இருக்கோ அதை வாசல்ல கொண்டு போயிட்டு தாயார் முன்னாடி ஏத்தி ஆரத்தி எல்லாம் காட்டி வேண்டிட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அம்மனுக்காக அலங்காரம் பண்ணி வச்சிருக்க இடத்துல அமர்த்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருக்க அம்மனுக்கு விருந்தோம்பல் செய்யறதுக்காக நம்ம என்னெல்லாம் நெய்வேத்தியம் செஞ்சு வச்சிருக்கோமோ அம்மனுக்கு படைக்கலாம். அப்படி எதுவும் செய்யலனாலும் ஒரு டம்ளர் பால்ல நாட்டு சக்கரை ஏலக்காய் கலந்து வைக்கலாம். தாயார் தாராளமா ஏத்துக்குவாங்களாம். அப்புறம் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒண்ணு, நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. மஞ்சளை கழிச்சு புடிச்சு வச்சு வேண்டிக்கிட்டு அடுத்து நம்ம எல்லார் வீட்டுக்கும் குலதெய்வம்னு ஒரு தெய்வம் கண்டிப்பா இருக்கும். அவங்கள வேண்டிக்கிட்டு நான் முதல்ல செய்ய போறேன், நீங்க தான் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்குங்க. கண்டிப்பா நம்ம பூஜை நல்லபடியா நடக்கும். அப்புறம் கலசம் வச்சு வழிபடுறதுனாலுமே இது எல்லாம் தான் முதல்ல ஃபாலோ பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 வருஷமா தான் வீட்டுல வரலட்சுமி நோன்பு எடுத்து வழிபட்டுட்டு இருக்கேன். அதுலயும் முதல்ல போன வருஷம் தான் கலசம் வச்சு வழிபட்டு இருந்தேன். கலசம் வச்சு அம்மனை வழிபடும் போது புடவை கட்டி அலங்காரம் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா செய்ய வராதுன்றவங்களுக்காகவே கலச சொம்போட எல்லாம் ரெடி பண்ணி அம்மனுடைய ஐடல் வருது. அப்படிதான் நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன். டைரக்டா அந்த சொம்புல பச்சை அரிசி நிரப்பிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், லவங்கம், லெமன், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சத்தூள், குங்குமம் இதெல்லாம் சேர்த்து மேல தேங்காய் வச்சு அம்மனுடைய முகத்தை கட்டி அலங்காரம் செஞ்சு வாசல்ல கொண்டு போயிட்டு உள்ள அழைச்சிட்டு வர்றதுக்காக மகாலட்சுமி துதியோ இல்ல கனகதார சோஸ்திரம் இந்த மாதிரி ஏதாவது மகாலட்சுமி பாட்டை டிவிலையோ இல்ல நமக்கு தெரிஞ்சதையோ பாடி தாயார உள்ள அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா சேம் போட்டோ வச்சு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நெய்வேத்தியம் ஏதாவது வச்சு ஆரத்தி காட்டி பூஜை பண்ணி வழிபடலாம். அப்புறம் நம்ம நோன்பு இருக்க அத்தனை வேலையும் தாயாருக்கு கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தாயாருக்கும் 3 வேளையும் நெய்வேத்தியம் வச்சு வழிபடணும். அப்புறம் சுமங்கலி பெண்கள் சாப்பிடாம விரதமா இருந்து தாயாரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹெல்த். டேப்லெட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கூட தாயாரை வழிபடலாம். அப்புறம் தாயாரை எப்படி வீட்டுக்குள்ள அழைக்கிறதுன்னு சொல்லிட்டேன், ஆனா எந்த நேரத்துல அழைச்சிட்டு வர்றதுன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ வியாழக்கிழமை 15ஆம் தேதி சாயங்காலம் வீட்டுக்குள்ள அழைக்கிறீங்கன்னா 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணுமாமா. அப்படி இல்ல வெள்ளிக்கிழமை செய்யறோம் அப்படின்னா காலையில 6 மணில இருந்து காலையில 7:20 மணிக்குள்ள அழைச்சு செஞ்சிடணும். அப்படி இந்த நேரம்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூட தாயாரை வீட்டுக்குள்ள அழைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் தாயாருக்கு பூஜை செய்வோம் இல்லையா, ஒரு சிலர் காலையிலேயே செஞ்சிருவாங்க, சிலர் மாலை வேலையில செய்வாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலேயே செய்யறதா இருந்தா காலையில 9 மணில இருந்து 10:20 மணிக்குள்ள பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ண போறதுன்னா 6 மணிக்கு மேல எப்ப வேணா செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாயாருக்கு என்னென்ன நெய்வேத்தியம்லாம் செஞ்சு வைக்கலாம். பொதுவா எல்லா அம்மனுக்குமே பிடிச்சதுன்னா சக்கரை பொங்கல், சிறுபருப்பு பாயாசம், மெதுவடை, தயிர் சாதம், லெமன் சாதம், சுண்டல் இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது அத்தனையுமே செஞ்சு வைக்கலாம். அப்புறம் அது கூட முடிஞ்சா கடையில் விற்கிற ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை, திராட்சை, சப்போட்டான்னு என்னெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ வாங்கி அம்மனுக்கு முன்னாடி சமர்ப்பணம் செய்யலாம். ஒரு சிலர் நோம்புன்றதுனால இதோட சோமாசு, முறுக்கு, அதிரசம் அந்த மாதிரியும் வைப்பாங்க. நான் சோமாசு முறுக்கெல்லாம் முதல் வருஷம் வச்சேன், போன வருஷம் ஆனா வைக்கல. அப்புறம் தாயாருக்கு முக்கியமா வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தாயாருக்கும் புடவை, பிளவுஸ் பிட், வளையல், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம்னு அம்மாக்கும் ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் குத்து விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அதுல லட்சுமி தேவி தாயார் வாசம் செய்யறதுனால முடிஞ்சா ஒரே ஒரு நெய் விளக்காவது
விளக்கேத்தி ஏத்துற மாதிரி பாத்துக்கோங்க, அது இன்னும் சிறந்தது. அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயாருக்கு பூஜை செய்யும் போது குங்குமத்தால, மலரால, இல்ல அர்ச்சதா அரிசி செஞ்சு அதை வச்சு தாயாருக்கு 108 போற்றி சொல்லி அர்ச்சனை செஞ்சு பூஜை செஞ்சு முடிச்சதும் நம்ம கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் வச்சுக்கலாம். அப்படி ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்கனாலும் பிரச்சனை இல்ல, மொத்த குடும்பத்துடைய நல்லதுக்காக தானே நம்ம இந்த பூஜையை செய்யறோம், அதனால நாம மட்டும் கூட இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதும் நைட்டு அம்மனுக்கு கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும். அழகா அலங்காரம் பண்ணிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து தாயாருக்கு ரொம்பவே கண்ணு வச்சிருப்போம் இல்லையா, அதனால அதெல்லாம் போகணும்னு வீட்டுல உள்ள பெரியவங்களை வச்சு ஆரத்தி எடுத்து சுத்தி போடணும். அதுக்கப்புறம் ஒரே நாள்ல புனர் பூஜை செய்யறவங்களா இருந்தா வெள்ளிக்கிழமை நைட்டு செஞ்சிடாம லைட்டா தாயார அந்த இடத்துல இருந்து லைட்டா அசைச்சு விட்டோம்னா அன்னைக்கே செஞ்சுட்டதுக்கான அர்த்தமா அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில நம்ம புனர் பூஜை செஞ்சுக்கலாம். புனர் பூஜை செய்யறதுக்குமே நேரம் உண்டு. காலையில 7:35 இருந்து காலையில 8:55 செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில 10:35 இருந்து 12 மணிக்குள்ள வரைக்கும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 7:45 இருந்து 8:45 செஞ்சுக்கலாம். அந்த நேரத்துக்குள்ள செய்ய முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:45 இருந்து 11:45 செஞ்சுக்கலாம். புனர்பூஜை செஞ்ச உடனே தாயாரை நேரா கொண்டு போய் நம்ம வீட்டு சமையல் அறையில உள்ள அரிசி கொட்டி வச்சிருப்போம் இல்லையா, அரிசி பானை, அது உள்ள வச்சு அம்மா எங்க வீட்டுல அன்னபூர்ணியா எழுந்தருளி எப்போதுமே அன்னத்துக்கு குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுமான்னு வேண்டிக்கிட்டு அங்கேயே வச்சிடுங்க. அடுத்து கலசத்துல சேர்த்திருக்க அரிசியில பொங்கல், தயிர் சாதம் மாதிரி சைவ உணவு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஜவ்வாதி ஏலக்காலாம் கூட சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் கலசத்துல தங்க காயின், வெள்ளி காயின், இல்ல நம்ம நாட்டு ₹1, ₹2 நாணயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அதை சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம வீட்டு பீரோல இல்லாட்டி நம்மளுடைய பர்ஸ்ல வச்சுக்கலாம். இல்ல நீங்க வேற எங்கேயாவது காசு வச்சு டெய்லி எடுத்து செலவுக்கு பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அங்கேயும் வச்சுக்கலாம். வைக்கும்போது மகாலட்சுமி தாயே எங்க வீட்டுல வீண் விரயம் ஏற்படாம செல்வம் செழித்து நாங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வைங்க. அப்புறம் இந்த பூஜையை சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே செய்யலாம். அப்படி வீட்டுல பூஜை பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுத்துட்டு வரலாம். தாம்பலம் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறதும் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால முடிஞ்ச வரை எல்லாரும் கண்டிப்பா செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாரும் நல்லா இருப்போம். அப்புறம் முடிஞ்ச வரை இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். அப்படி இன்கேஸ் ஏதாவது விட்டு இருந்தனாலோ இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் சாரி டியர்ஸ், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போஸ்ட் பண்ணிருக்கணும், பட் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால முடியல. பட் எனிவே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்களும் அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.